ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸூ கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜாக்ஸூ கிச்சனில் பார்க்க போகிறது குக் வித் கோமாளியில் உமர் லத்தீஃப் ப்ரோ செஞ்சு காமிச்சிருந்த மட்டன் ரோகன் ஜோஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரோகன் ஜோஷ் வந்து காஷ்மீரில் செய்யக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இந்த ரோகன் ஜோஷ் வந்து ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ரோகன் ஜோஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கப்பு கொப்பரை தேங்காவை வறுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் இந்த ஆனியனை வந்து கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை இந்தளவு ஃப்ரை பண்ணி எடுத்ததும் இதை வந்து கைகளால் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஆனியனை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து மட்டனோட சேர்க்குறப்ப மட்டன் வறுவலோட டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் 1/2 kg போனுள்ள மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை வந்து பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிடாம இந்த அளவு சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். மட்டனை வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் சேர்க்குறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 3/4 டீஸ்பூன், கரம் மசாலா 3/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 3/4 டீஸ்பூன், கெட்டியான தயிர் 1/2 கப்பு சேர்த்துக்கணும். இதோட பட்டை 2, கிராம்பு 3, ஏலக்காய் 3 சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த கோகோனட் பவுடரையும் சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ரைட் ஆனியனையும் சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் சேர்த்தா போதும். இப்போ லாஸ்ட்டாக 3 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். நீங்கள் கீக்கு பதில் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கீ சேர்க்குறப்போ மட்டன் வறுவல் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதோட ஆயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோகன் ஜோஷில் வந்து நம்ம தயிர் சேர்க்குறப்ப சம்டைம்ஸ் நம்ம குக் பண்ணுறப்ப தயிர் வந்து திரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் தயிரை வந்து மட்டனோட சேர்த்து இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம குக் பண்ணோம்னா தயிர் தெரியாது. இதை நல்லா கலந்துட்டேன். ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு இந்த மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி நல்லா மட்டனை வந்து கலந்து விட்டுக்கணும். இந்த பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விருப்பப்பட்டால் குக்கரில் கூட நீங்கள் சேர்த்து மட்டனை வந்து குக் பண்ணிக்கலாம். தம்லேயே நம்ம வந்து மட்டனை வந்து குக் பண்ணணும். ரெஸ்டாரண்ட்டில் அண்டு தாபாலெல்லாம் பார்த்தோம்னா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம்லேயே தான் குக் பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ மட்டனை வந்து லிட்டால் கவர் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம்லேயே விட்டு குக் பண்ணுறதுனால மட்டன் வந்து குக் ஆகிறதுக்கு 20 to 25 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துருக்க மட்டனோட அளவை பொறுத்து குக்கிங் டைமும் மாறும். ஃப்ரெண்ட்ஸ், அப்பப்போ நம்ம அடி பிடிச்சிடாம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா நம்ம வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் மட்டனை குக் பண்ணணும். அப்பப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்துருந்த ஆயில் அண்டு கீ வந்து எந்தளவுக்கு தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கிரேவியோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் நம்ம மட்டன் வேகிற அளவுக்கு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கணும். அப்பப்போ நான் கலந்து விட்டுகிட்டே இருந்தேன். இப்போ மட்டன் குக் ஆகிடுச்சா செக் பண்ணிடலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. கட் பண்ணால் ஈஸியாக கட் ஆகுது. லாஸ்ட்டாக கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்ம ரோகன் ஜோஷ் வந்து பார்க்குறதுக்கு அப்படைசிங்காக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இதோட டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ரோகன் ஜோஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.